அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். எதுக்காக ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறோம் அப்படின்னா, இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஏன்? கர்த்தர் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. 5வது வசனம் தான், உன்னதத்திலே வாசமாயிருக்கிற தம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவன் யார்? இப்ப ஆண்டவர் அந்த போலுகிற அந்த விதத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதாவது தேவனை எப்படி நம்ம ஜபம் சொன்னோன்னா சோத்திரம் சொல்லிட்டு ரொம்ப இங்க இந்த ஜபத்தினுடைய அந்த விதத்தை அங்க தெளிவா இருக்கு. நான் அதுக்கு அந்த பாடத்தை எடுத்தேன். ஆவிக்குரிய, அதாவது நேற்றைக்கு நம்ம ஏற்கனவே அந்த பலிகள் அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல, ஜபத்துல எப்பவுமே தேவனுடைய அந்த அவருடைய உன்னதத்தை, அவருடைய உயர்வு, அவருடைய மேன்மை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு. சொல்லும் போதுதான் தேவன் திரும்புவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப இங்க எல்லாத்தையும் சூரியன் எல்லாருமே அவர் என்ன செய்யணும்? சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகளும் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. இனிமே உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவன் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்தினார். கீழே பாருங்க, அழகா இருக்கும். எதுக்கு தாழ்த்திட்டு சும்மா உட்கார்ந்தார் இல்லையா? சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அடுத்தது, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டுல இருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ இவ்வளவு இடத்துக்குள்ளேயும் தேவன் எந்தெந்த இடத்துல இயற்கையோட தேவன் எந்தெந்த இடத்துல அவருடைய அந்த சிங்காசனத்துல இருக்கிறது, அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, இதெல்லாத்தையும் சொல்லியிருக்கு. 6வது வசனம் அவர் என்ன செய்றாரு? வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை இருக்கும்படி அவர் தம்மை தாழ்த்தி அதுலதான் உண்டு. அப்ப தேவன் தன்னை எதுக்கு சும்மா அவர் தாழ்மை, அதாவது பார்க்கிறார், எல்லாரையும் பார்க்கிறார். அவர் இருக்கிற இடம் தெரியும், சிங்காசனம். அங்க சிங்காசனம், வானத்துல இருக்கிற சிங்காசனத்திலிருந்து கீழே பார்க்கிற ஒரு தன்மை. தேவன் யாரை பார்க்கிறாருன்னு உள்ளதுதான் இதுல பிரதானமான ஒரு பாடம், வேற ஒண்ணும் இல்லை. தேவனுடைய பார்வை பெரிய பணக்காரன் மேல வருதா? தேவனுடைய பார்வை ஒரு பெரிய அழகானவங்க மேல வருதா? இல்ல தேவனுடைய பார்வை பெரிய கல்விமானன் மேல வருதா? இல்ல தேவனுடைய பார்வை பெரிய அதிகாரிகள் மேல வருதா? இல்ல, தேவன் யாரை பார்க்கிறாருன்னு பார்க்கும்போது அங்கேயே எல்லை சொல்லிட்டாரு. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். யாரை பார்க்கிறாரு? அவர் பார்க்க விரும்புகிறது யாரு? சிறியவன். அடுத்த எளியவன். இந்த சிறியவன் சொல்றது யாரு? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எளியவனும் சிறியவனும் மாதிரி அவருடைய ஊழியக்காரன் தான், வேற யாரும் இல்லை. அப்ப தேவன் யாரை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார்? அவருக்கு சேவை செய்கிறவர்கள். சிறியவனும் எளியவனும் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம சிறியவன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன நினைப்போம்? ஆக்சுவலா சிறியவன் அப்படின்னா நற்குணம் பொருந்தியவன் என்று அர்த்தம், சிறியவன். அடுத்தது, இரக்கத்துக்கு உகந்தவன் என்று இன்னொரு அர்த்தம். அடுத்தது, அதாவது சிறியவன் சொன்னா நற்குணம் பொருந்தியவனாய், இரக்கத்துக்கு உகந்தவனாய், தாழ்மையை தரித்தவன். இன்னொரு பாடம். சிறியவன் சொன்னோன்னா ஏதோ ஒரு வேளையில சிறியவன் வயசுல குறைஞ்சவனும் கிடையாது,
சிறியவன் சொன்னா தரித்திரனும் கிடையாது. சிறியவன் சொன்னா என்ன சொல்றது, சிறியவன் சொன்னா ஏதோ மற்ற வசதி இல்லாதவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அல்ல. இங்க வேதத்துல சிறியவன் அப்படின்னு நமக்கு படிப்பிக்கிற ஒரு காரணம் தேவனுடைய நற்குணம், அதுபோல அவருடைய இரக்கத்துக்கு பாத்திரன், அடுத்தது தாழ்மையை தரித்தவன், அடுத்தது இனி தேவை நிறைந்தவர் மேல மனதுருக்கம் கொண்டவன், ஏழைகளுக்கு இறங்குகிறவன், அவன் தான் சிறியவன். இது பேசிஸ் பைபிள்ல உள்ள சிறியவன். நம்ம ஒண்ணு சிறியவன் என்னன்னா ஒன்னி வயசுல சின்னதுண்டோ இல்ல ஐஸ்வர்யம் இல்லாதவனுண்டோ வசதி இல்லாதவன்டோ உள்ள அர்த்தத்தை இங்க கொடுக்கவே இல்லை. இங்க படித்தவன்டோ அப்படி ஒன்றும் கொடுக்கல. தேவனுடைய நற்குணம், இரக்கத்துக்கு பாத்திரம், தாழ்மையை தரித்தவன். இரக்கத்துக்கு பாத்திரம்னாலே தாழ்மை தரித்துருவான். அடுத்தது அவன் தேவை உள்ளவர்களுக்கு உதவுகிறவன். நம்ம சிறியவன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால 35வது சங்கீத 10வது வசனத்துல சிறுமைப்பட்டவனை அவனின் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். பாருங்களா, அது அந்த சிறுமை அப்படின்னு சொல்லும் போது அங்க சிறுமைப்பட்டவர்களை, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவான் யாரா இருப்பான்? இப்போ நம்ம சிறுமைப்பட்டவன் யார்? அவனிலும் பலவான். சிறுமைப்பட்டவன் நற்குணம் பொருந்தி இருக்கான். இரக்கம், தாழ்மை, அடுத்தது ஏழைகளுக்கு உதவுதல் போன்ற நற்குணம் கொண்டவன். அப்ப அங்க என்ன சொல்லியிருக்கு? அவனிலும் பலவான் யாரு? சிறுமை எளிமையுமான கையிலிருந்து தப்பு வைக்கிறார் அப்படின்னா சாத்தான் தான். இப்ப இந்த நற்குணங்கள் இருக்கக்கூடாதுன்னு விரும்புறது சாத்தான். அப்ப அவனில இருந்து கர்த்தர் நம்ம நினைச்சாரு, விடுவிக்கிறாரு. நேர் மந்திரம் 68:10 உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்து தேவனே உம்முடைய தயினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். அப்ப ஆண்டவருடைய நற்குணம் இங்க இருக்குது. தெய்வீக நற்குணம், இரக்கம், தாழ்மை, அதுபோல தேவைப்பட்டவர்களுக்கு உதவும் மனநிலை, இதெல்லாம் கொண்ட மனுஷனை தான் ஆண்டவர் நினைச்சார் சிறுமைப்பட்டவன் சொல்றார். அப்ப அவங்கள ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏசாயா 57:15 நமக்கு எல்லாருமே இது அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம். அவங்களோட அவர் வாசம் பண்ணுகிறார். யாரோட வாசம் பண்ணுகிறார்? இங்க என்ன சொல்லிருக்கு? நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர். பாருங்க, அவரை பற்றி எப்படி அந்த புகழுகிறாங்க. அந்த சங்கீதக்காரன் ஒரு பெரிய அறிவுதான், நமக்கு முடியல இல்ல அவரை புகழ. நித்தியவாசியும் பரிசுத்தரும், பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதங்களில் பரிசுத்த ஸ்தலங்களிலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் தாழ்மை. இங்க அந்த சென்டென்ஸ் பணிந்தவர்கள் போட்டிருக்கு. ஆவியை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணுவதற்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த சிறியவனோட வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்ல. அவர் எதுக்கு கீழே பார்க்கிறார்? தன்னை தாழ்த்தி பார்க்கிற ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. இவ்வளவு பெரிய சர்வவல்லமையுள்ள தேவன் இந்த சகலத்தையும் சிருஷ்டித்தவர் நம்மை தாழ்த்தி பார்ப்பதனுடைய ஒரு நோக்கம் பாருங்க. டு லிவ் வித் யூ. இன்னைக்கு தேவனுடைய பார்வை நம்ம மேல இருக்கும் அப்படின்னா, அப்ப அவருடைய பார்வை இருக்கணும்னா அது சிறுமையின் தன்மை பெற்றிருக்கணும். சிறுமையின் தன்மைன்னா தெய்வீக நற்குணம். அடுத்தது என்ன சொன்னோம்?
இரக்கத்துக்கு இரக்கம் செய்கிறவன், இரக்கத்துக்கு செய்ய பாத்திரவான். இரக்கம், ஆண்மை, ஏழைகளின் பராமரிப்பு, நற்குணம். அவனதான் ஆண்டவர் சிறுமை உள்ளவன் சொல்றார். அந்த சிறுமை உள்ளவனோடு ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். இதுக்கு மேல ஒரு பாக்கியத்தை இந்த பூமியில, நம்ம சிறுமை அப்படின்னா நம்முடைய அபிப்பிராயம் எல்லாம் வேற, அந்த வேதத்தினுடைய சிந்தை வேற, அந்த வேத ஆண்டவருடைய பார்வை வேற. அவர் விரும்புகிறதே நற்குணங்கள். அதுல ஒரு குணம் என்னது? நற்குணம் அப்படின்னு சொன்னாலே அதுல முதல்ல வந்துடும் என்னது? நற்குணங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுல தாழ்மையும் வரும், அன்பு வரும், நீதி வரும், பரிசுத்தம் வரும். நற்குணம் அப்படின்னு என்னதோ அப்படின்னு இல்லை, தாழ்மை இருக்கும், நீதி இருக்கும், அன்பு இருக்கும். அதுல இறக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கூட போட்டிருக்கு. அந்த இறக்கமும் அதுல உள்ளதுதான். ஆனா இதெல்லாமே நீதி இருக்கும், பரிசுத்தம், அந்த நற்குணங்கள் அங்கே போல் சொல்லியிருக்கிறது தான். ஆனா கொஞ்சம் நம்ம ஷார்ட்டா மனசுல அப்ப இது இருக்கிறவனோட கூட அவர் வாசம் பண்ணுகிறார். அதான் அதுல உள்ள நம்முடைய பெரிய ஒரு சந்தோஷம். தேவன் என்னோடு வாசம் பண்ண இந்த நல்ல சிறுமைப்பட்ட குணங்கள். சரி, அவன் ஏன் அவன் பெருமையா பேச மாட்டான், அலங்காரிக்க மாட்டான், அலங்காரமா நிக்க மாட்டான், எதிர்த்து நிக்க மாட்டான். தப்போ அது தப்பு, நான் பேசுவேன் நீதி, நான் பேசுவேன் சரி, நான் தான் பெரியவன், நான் தான் உன்னதமானவன். அவன் சிறுமைப்பட்டவன். அவன் நற்குணத்தை தரித்திருக்கிறவன், நற்குணசாலி அவன். அவனுக்கு இதெல்லாம் பேச தெரியாது. அவனை எதுக்கவன தேவன் விடவும் மாட்டான். அவன் அப்படிப்பட்டவனோட தேவன் வாசம் பண்ணுகிறான். கர்த்தரனை உங்களோட என்னோட வாசம் பண்ண. ஜெபம் எதுக்குன்னா இதுக்குதான், தேவன் என்னோட வாசம் பண்ண. அதுக்கு இங்க ஒரு ஆளு காத்து அந்த ஜெபத்துல ஒரு காரியம் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வரிசைக்கு காத்திருக்க வேலையெல்லாம் விட்டு கடைசியில ஜெபிக்கிற ஆளு மேக்சிமம் இதுக்குள்ள வந்திருக்கிற எல்லாரையும் தாங்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபமா இருக்கணும். சும்மா பாடத்தை கேட்டோம் படப்படாதே எல்லாரும் ஒரு காப்பி அடிச்சு ஒரு ப்ரேயர் இல்லை. நான் துதிக்கிறவங்க, தேவனோட உறவாடுகிறவங்களுக்கு இப்ப நான் பேசுகிறது சரியா தப்பா இது கூட ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்துவார். அச்சம் பேசுறதுதான் சரின்னு உனக்கிட்டாங்க ஒண்ணு நான் சொல்ல வரல. அச்சனு வாயிலிருந்து வர்றதுதான் கரெக்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கல. நீ துதிச்சுட்டு இருந்தேன்னா கர்த்தர் உன்னோட சொல்லுவாரு. இந்த வசனத்துல இப்ப சொல்லப்பட்டதுல அந்த சிறுமைப்பட்டவனுடைய குணநலங்களை அங்க எடுத்து காட்டுகிறது. நான் படிச்சு வாசித்துதான் சொல்றேன். கர்த்தர் இனி வேற எதையாவது வச்சிருப்பாரு. அப்ப நான் உங்க எழுதப்பட்டதை நான் சொல்லிட்டு போறேன். நான் எழுதப்பட்டதை சொல்லும் போதும் தேவ ஆவியானவர் உன்னோட பேசுவார். இன்னும் சிறுமைப்பட்டவன் நிறைய குணங்கள் இருக்கு. சிறுமைப்பட்டவர் 4 குணங்கள் இல்லை, சிறுமைப்பட்டவனுக்கு நிறைய குணநலங்கள் இருக்கும். அதுல 4 எண்ணத்தை உன்னுடைய இருதயத்துக்குள்ளே தருவார். அது துதியோட இருக்கிறவங்களுக்கு. சும்மா எதையோ கேட்டுக்கிட்டு மௌனமா அச்சனை பேஸ் பண்ணி ப்ரேயர் பண்ற போலதான் எப்ப பார்த்தானே எல்லாருடைய ஜெபத்திலையும் நான் பாக்குறேன். பாடத்தோட மட்டும் நிக்கிறீங்க. நான் ஆவியானவருக்குள்ள ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆவிக்குள்ள ஜெபம் பண்ண அதுக்கு யாரையாவது காத்திருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கேன், இன்னொரு ஆளு ஜெபம் பண்ண. ஆனா கடைசியில ஜெபிக்கிற ஆளுக்கு வரங்கள் இருக்கணும், கிருபைகள் இருக்கணும். அந்த வர கிருபைகளினால ஜெபம் பண்ணி முடிக்கிற அத்தனை பேரையும் தாங்கி நம்முடைய தேவை மறந்துருங்க. அப்படி அது ஊழியத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், விசுவாசத்தின் உயர்ந்த நிலைக்கு வந்தா அது ஊழியக்காரன் அப்படி தெரிவிக்கணும். அப்படி ஒண்ணும் இல்லை. நானே வசனத்தை சொல்லி வசனத்துக்கு என்ன சமர்ப்பிச்சு ஜெபம் பண்ணி முடிச்சுக்கிட்டு நான் உட்காந்துருப்பேன். ஆனா நீங்க என்னையே காப்பி அடிச்சு எல்லாரும் 10 வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டு அது ஜெபம் நீங்க நினைக்கிறீங்க. நீ கர்த்தருக்குள்ள இருந்தால் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற. இப்ப நான் ஜெபம் பண்ணும் போது என்னுடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருப்பார். அவன் அந்த வெளிப்பாடுகளோடு தெய்வ சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போதுதான் ஒருவருக்கு ஒருவர் தாங்குதலும் ஒருவருக்கு ஒருவர் வளர்ச்சியும் இருக்கும். அப்பதான் ஜெப வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் காண முடியும். இப்ப சில வீட்டுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாதது இருக்கிறது. நான் 2-3 நாட்களா உணர்வேன். அதற்கு புத்தி ஒண்ணும் காட்ட வேண்டாம். அதாவது இப்ப நாம் உணர்கிறது சரிதானாண்டு எனக்கும் ஒரு நிச்சயத்தை கர்த்தர் உருவாக்க. எல்லாருக்கும் கிருபை இருக்கும், எல்லாருக்கும் வரம் இருக்கும். அது
ஜொலிக்க வைக்கிறது தான் ஜெப வேலை. தேவனோடு உறவாடுகிறது தான் ஜெப வேலை. தேவனை திரும்பி பார்க்க வைக்கிறது தான் ஜெப வேலை. 4 வசனத்தை சொன்ன உடனே இல்ல, அந்த ஜெப வேலையினுடைய ஆழம் புரிந்து ஜெபிங்க. அதுக்கு ஒரு ஆளு ஜெபம் பண்ண அந்த வரிசை பார்த்துக்கிட்டு நிற்கிறது, கடைசியில நான் ஜெபம் பண்ண நிற்கிறது. அதுல நமக்கு வரங்கள் கிருபைகள் இருக்கு. நான் கடைசியில ஜெபிக்கும் போது எல்லாரையும் வகித்து ஜெபித்து முடிக்கிற ஒரு ஜெபமா இருக்கணும். அதனால நான் அதை பட்டுன்னு முடிச்சிருக்கோம். கடைசியில யாரு ஜெபம் பண்றாங்களோ நீங்க அது தேவன் அப்படி ஒரு கிருபை தந்திருந்தா நீங்க கடைசியை காத்திருங்க. நீங்க பெரிய நல்ல ஆளுங்க இல்ல கெட்ட ஆளுங்க உள்ளது நான் பேசுறேன். கிருபை இருக்கு. என்னால இவங்க அத்தனை பேரும் இப்ப எத்தனை பேர் 9 பேர் இருக்கும், என்னையும் சேர்த்துதான். என்னை விட்டு நீ ஜெபம் பண்ணணும், அது அச்சனுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படி இல்லை. அச்சனை மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லாரையும் இந்த 9 பேரையும் வகித்து இந்த 9 பேருடைய 9 வீட்டுக்குள்ள இருக்காள். ஒண்ணு இந்த லிஸ்ட்ல வரனா 9 வீட்டுல 2 பேர் இருக்கவங்க இருக்காங்க, சில இடத்துல 3 பேர் இருக்காங்க. அதனால இந்த 2 பேர் 3 பேர் எல்லாம் வீடுகளுக்குள்ள இருப்பாங்க. அதனால லிஸ்ட்ல இருக்க 9 மட்டும் தான் நான் சொல்லி ஜெபிக்கணும். அந்த வீட்டுக்குள்ள ஆள் இருக்கு. அப்ப அந்த ஜெபத்துல இன்னும் வேற ஆள் இருக்கு. அப்ப தேவ ஆவியானவர் என்னோட பேசுனா உள்ள இருக்கவங்களையும் எல்லாரையும் நான் வகித்து ஜெபித்து ஆமைன்னு சொன்னா அந்த ஜெபம் ஒரு அளவுக்கு என்னது நம்ம எழும்பிட்டு படுக்கும்போது தரிசனங்களுக்கு வழியா இருக்கும். இல்லாத வருஷம் நம்ம இப்படியே 4 வருஷத்தை தாண்டிட்டோம். இப்படியே தான் போயிட்டே இருப்போம். நம் கர்த்தரோட உறவாடுகிறது நம்ம நித்திய ஜீவனுக்குரிய ஜெப வேலை. அந்த வேலையை எப்படி பரலோகத்தின தேவன் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்? அவர் சிறுமைப்பட்டவனை நோக்கி பார்க்கிற தேவன் எதுக்காக பார்க்கிறார்? அவனோடு வாசம் பண்ணும்படியா பார்க்கிறார். அந்த அனுபவம் எனக்கு ஆண்டவர் தாருங்கன்னு கேட்கிறார். அந்நீர் என்னோட வாசம் பண்ணும்போது கர்த்தர் என்னோட வாசம் பண்ணா எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யட்டும். இந்த காரியங்கள் மனசுல வச்சு ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாரா.